வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை பற்றி. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் என சொல்லப்படுவது உண்டு. அப்படி சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்ன? பிரம்மா அப்படின்னா படைத்தல் தொழில் செய்யும் இறைவன். முகூர்த்தம் என்றால் சுப நேரம். இது சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரம் முந்தைய நேரம். சுமார் 4 மணி முதல் 5:30 மணி வரை உள்ள இடைப்பட்ட காலம். ஓகே, ஏன் இந்த நேரம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? பண்டைய இந்திய நூல்களில் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை எழுந்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான மாற்றத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இதை படைப்பாளரின் நேரம் என்றும் கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது இரவின் கடைசி மணி நேரம், அதாவது அதிகாலை 2 மணி முதல் காலை 6 மணி வரை ஆகும். அது மட்டுமின்றி இந்த நேரம் சூரிய உதயத்தை பொறுத்து நாட்டுக்கு நாடு மாறுபடும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி என்ன சக்தி கொடுக்க போகுது, எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தத்தின் போது அண்ட சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. வெளிப்புற மனித சக்திகள் மிக குறைந்த நிலையில் இருக்கும்போது, பெரும்பான்மையாக மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அண்ட அதிர்வுகள் தங்கள் நடனத்தை நிகழ்த்துகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தின் போது தியானம், மந்திரங்கள் அல்லது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் மக்கள் இந்த சக்தியை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள் மாற்றத்திற்காக பயன்படுத்தலாம். இந்த நேரத்தில் மனம் சாந்தி பெறும், தொலைதூர சிந்தனை மேலோங்கும், வாயுக்களின் இயக்கம் நம் உடம்பை சீர்படுத்தும். சப்தமில்லாத நேரம், ஞான சிந்தனை, தியானம் சிறப்பாக செய்ய தகுந்த நேரம் இது. அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த நேரத்தில் மெலட்டோனின் குறைவாகும், அலர்ட்னஸ் அதிகரிக்கும், மூளையின் ஆல்ஃபா வேவ்ஸ் அதிகமாக காணப்படும். எனவே படிப்பு, தியானம் என்பது இந்த நேரத்தில் செய்வது சிறப்பு. எண்ணங்கள் தெளிவு பெறும் இந்த நேரத்தில், மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும், மன உறுதியை வளர்க்கும் நேரம் இது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இன்றைக்கி சீக்கிரம் தூங்கிட்டு நாளைக்கு கண்டிப்பாக 4:30 மணிக்கு எந்திக்கணும். பிரார்த்தனை, யோகா, பிராணாயாமா, பஜனை, வேத பாராயணம் போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் நம்மளது புத்திசாலித்தனம், அமைதி, தெளிவு அனைத்தும் அதிகரிக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உலக தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஏர்லி ரைசர்ஸ் தான். அதனால தான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களோட மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு ஆன்மீக தகவலோடு நம்ம நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.